கரண்ட்டுக்கு போகாமல் எங்கே சோலாருக்கு வந்தீங்க? ஃப்ரீ கரண்ட் வாங்கணும்னா 3 லட்சம் கட்ட சொல்ல ஓடிக்கிட்டே இருக்கு. வெயில் இருந்தால் ஓடிக்கிட்டே இருக்கு. ஓ சரிங்க. இதுக்கு வந்து எவ்வளோக்கு அமௌண்ட் செலவாச்சு? இப்போ 2026 மே மாதம் போட்டிருக்கிறது. மே மாதம் நம்ம போட்டிருக்கிறது. இந்த நிலவரத்துப்படி மானியம்லாம் எதுவும் கிடையாது. சொந்த காசு தான் இப்போ போட்டுக்கணும். ஃப்ரீ கரண்ட் அது மாதிரி இல்லை. எல்லாம் இப்போ ஸ்கீம் எல்லாம் ஸ்டாப் பண்ணியிருக்கிறாங்க. சரி, இது போட்டணும்னா வேறு யார்ட்டுக்கு ஆஃபீஸ் சீட் அது மாதிரி கையில் தோங்கணுமா? அது எதுவுமே தேவையில்லை. ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பாருங்க, கள்ளச்செடி போட்டிருக்காங்க, அக்கௌண்டர் போட்டிருக்காங்க. இது வந்து சொட்டு நீர் பாசனங்க. இப்போ தான் போர் போட்டாங்க. அதுக்கு முன்னாடி என்ன இன்றைக்கி இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிறோம்னா சோலாருங்க. இந்த சோலாரை பற்றி நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அக்கா கிட்ட. அக்கா சொல்லுங்கக்கா, இந்த அவங்க பேர் சொல்லுங்கக்கா. என் பேர் மகேஸ்வரி. சரிங்கக்கா. அக்கா இப்போ வந்து இந்த சோலார் போட்டிருக்கு இல்லைங்களாங்க்கா, இதுக்கு வந்து எத்தனை அடி வருங்கக்கா? ஒரு இடம் அமைக்கணும்னா இது வந்து ஒரு 15 அடி வருமாங்க்கா? 15க்கு ஒரு 8 அடி வருங்களா? 15க்கு 8 அடி சோலாருங்கக்கா. சரிங்கக்கா. இதுக்கு வந்து நம்ம என்ன கரண்ட்டுக்கு போகாமல் எங்கே சோலாருக்கு வந்தீங்க? கரண்ட்டுக்கு போகுதுன்னா கரண்ட் வந்து இப்போ பணம் கட்டியும் வாங்க முடியாத அவசரத்துக்கு ஃப்ரீ கரண்ட் வாங்கணும்னா 3 லட்சம் கட்ட சொல்கிறாங்க. சரிங்கக்கா. அது வந்து அந்த ஸ்கீம் வந்து இல்லை. அப்புறம் வந்து பூந்தோட்ட சர்வீஸ் வாங்கினா நம்ம எல்லா கார்டும் 1 ஏக்கரா 1.5 ஏக்கரா டெய்லியும் பார்த்தா 7-8 ரூபா. சரிங்கக்கா. கரண்ட் பில் வரும். சரிங்கக்கா. அதுக்காக நம்ம சோலார் போட்டுக்கிட்டோமா கரண்ட் பில் கட்ட தேவையில்ல. சரிங்கக்கா. இது காலையில் போட்டுவிட்டா சாயங்காலம் முடியும் ஓடிக்கிட்டே இருக்கு. சாயங்காலம் வரைக்கும் ஓடிக்கிட்டே இருக்கு. வெயில் இருந்தால் ஓடிக்கிட்டே இருக்கு. ஓ வெயில் அடிச்சுட்டா அந்த ஒரு நாளைக்கு ஃபுல்லாக ஓட்டிக்கலாம். வெயில் அடிச்சு ஃபுல்லாக ஓட்டிக்கலாம். ஆமாம். இது கரண்ட் பில் எதுவும் கட்ட தேவையில்ல. நம்ம வந்து ஆஃப் பண்ணுங்கிறதுல மோடம் வந்துச்சுன்னா ஆஃப் பண்ணிட்டு வெயில் அடிச்சா போடணுங்கிறதுல ஓடிக்கிட்டே இருக்கும். ஓ அதே ஆட்டோமேட்டிக்காக ஓடும். ஒன் சவுண்ட் மட்டும் தான் வரும் இந்த இதில். சரி, மோட்டர் வந்து நின்றுடும். சரிங்கக்கா. அதனால ஓடிக்கிட்டு இருக்கு. அது எதுவும் பிரச்சனை இல்லை. சரி சரிங்க. இப்போ வந்து நம்ம தண்ணி கட்டணும் அப்படின்னா சுவிட்ச் போட்டுக்கணும். மறுபடியும் அது கரண்டெல்லாம் வந்து அதே வந்து வெயில் அடிச்சுட்டு சூரிய ஒளியில் அதை எடுத்துக்குதுங்க. அப்படி குறைய மாடம் போடுச்சுன்னா தண்ணி குறைஞ்சிரும். சரிங்க. வெயில் அதிகமாக இருந்தால் தண்ணி அதிகமாகிடும். ஆனால் மழை காலத்தில் தண்ணி கட்ட வேண்டிய அவசியமும் இருக்காது. இன்னொன்று இருக்காது. வெய்ய காலத்தில் தான் நமக்கு தேவைப்படுங்க. சரிங்க. அப்புறம் இன்னொன்னுக்கா, இப்போது எத்தனை அடி போர் போட்டேங்கக்கா? இது எத்தனை அடியில் நமக்கு தண்ணி கிடைச்சிதுங்க? போர் போட்டது 560. சரிங்க. 460 தண்ணி கிடச்சி. சரிங்கக்கா. அதுக்கப்புறம் போடலாம் பார்த்தா தண்ணி அதிகமாகிறதுனால போட முடியல. சரிங்க. அதெல்லாம் நிறுத்திட்டோம். சரிங்க. இப்போ வந்துங்கக்கா, இப்போ நம்ம காடு எவ்வளோ இருக்குங்கக்கா? எவ்வளோ பாய்க்கிறேங்க? சரிங்க. இதுக்கு வந்து இந்த தண்ணி இந்த இதில் வந்து போதுமாங்க பாய்க்கிறதுக்கு? போதுமான அளவுக்கு இருக்கு. அந்த கரண்ட் வந்து இதை வந்து இழுத்து கொடுத்துருது. ஃபுல்லாக நம்ம இதனாலும் பாய்ச்சிக்கலாம். சரிங்க. நம்ம மாதம் கட்டுற கரண்ட் பில்லு இருக்குது. ஆமாம். இதனால நம்மளுக்கு வந்து பரவாயில்ல. சரிங்க. இதுக்கு வந்து எவ்வளோக்கு அமௌண்ட் செலவாச்சு? அமௌண்ட் செலவாச்சுன்னா போருக்கும் இதுக்கும் 3,10,000 ஆச்சு. சரிங்கக்கா. அதுக்கப்புறம் நம்ம சொட்டு நீர் போடுறது, ஊசி பதைக்கிறது. சரிங்க. அதெல்லாம் ஒன்று வந்துருச்சு. அது வந்து ஒன்று வந்துருச்சு. அது சொட்டு நீர் அது தனிங்க. இப்போ போரோட மோட்டரும் சோலாரும் சேர்த்து 3,10,000 இருக்குதுங்கக்கா. இது எத்தனை கிலோ வாட்டுங்க? 7 கிலோ வாட் இருக்கிற தண்ணி குதிரை திறன் கொண்டது. நம்ம தண்ணி எடுத்து வெளியே விடுதுங்க இந்த சோலார் இதுங்க. சரிங்கக்கா. இது வந்து எங்கே போய் வாங்குனீங்க? மானியம் அரசு மானியம்லாம் இருக்குது அது மாதிரி? மானியம் வந்து இப்போ கிடையாது. அது நிறுத்திட்டாங்க. ஓ மானியம் நிறுத்திட்டாங்க. ஃப்ரீ கரண்ட் நிறுத்திட்டாங்க. ஓ ரெண்டுமே நிறுத்திட்டாங்க. சொந்த காசு போட்டு போட்டுக்கணும். ஆனால் நிறைய பேர் மானியம் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. நிறுத்திட்டாங்க. ஆனால் இப்போ வந்து 2026 இப்போ நிறுத்திருக்கிறாங்க. மறுபடியும் எப்போ அதை விடுறாங்கன்னு தெரியலைங்க. சரி. நாங்கள் மானியம் அது கிடச்சிருந்தா வாங்கியிருப்போம். சொந்த காசு போட்டு வாங்கிட்டோம். சரிங்க. இது எப்போ போட்டு எத்தனை நாள் ஆகுது? எத்தனை மாதம் ஆகுது? 1 மாதம் தான் ஆகுது. அதாவது இப்போ 2026 மே மாதம் போட்டிருக்கிறது. மே மாதம் நம்ம போட்டிருக்கிறது. இந்த நிலவரத்துப்படி மானியம்லாம் எதுவும் கிடையாது. சொந்த காசு தான் நம்ம போட்டுக்கணும். ஃப்ரீ கரண்ட் அது மாதிரி இல்லை. எல்லாம் இப்போ ஸ்கீம் எல்லாம் ஸ்டாப் பண்ணியிருக்கிறாங்க. சரிங்க. இப்போ வந்துங்கக்கா, இதுக்கு என்ன பேர்? எங்கெங்க அப்ரோச் பண்ணீங்க? இது எப்படி எதுவும் பேர் இருக்கலாம்? அந்த பிராண்டு பேர் இருக்குது எப்படிங்கக்கா? எங்கே வாங்கினீங்கக்கா? பிராண்டு பேர் வந்து போட்டு கொடுக்குறது வெளிநாட்டில் இருக்கிறாரு வேலையில். சரிங்கக்கா. வெளியில் இருக்கிறாரு. சரிங்க. சாஃப்ட்வேர் தான் போட்டு கொடுக்குறாரு. சரிங்க. இது வந்து இது எங்கே போய் எடுத்தீங்கக்கா? அவரே பணம் கட்டிட்டு அவங்களே எல்லாம் ஆட்டோமேட்டிக் எல்லாம் அவங்களே கொண்டாந்து எல்லாம் போட்டு கொடுத்துட்றாங்க. பணம் மட்டும் கட்டிட்டு இறக்குறது அவங்க தான். ஓ நம்ம இப்போ காட்டுக்கு தண்ணி மோட்டரை அவங்களே போட்டு கொடுத்துறாங்க. எல்லாமே அவங்க ஆள் வச்சு அவங்களே பண்ணி கொடுத்துறோம். சரி. தண்ணி மோட்டரும் சோலாரும் அவங்களே போட்டு கொடுத்துட்றாங்க. அது வந்து 3,10,000. சரிங்க. அது வந்து எத்தனை அடி பைப் இறக்குறாங்கக்கா? 460 அடிங்களா? 460 அடி தண்ணி 70 இறக்கிருக்காங்க. அது வந்து அவங்க காசுங்களா? ஓ தண்ணி அப்போ மோட்டரை இறக்கி விட்டு அது பைப் இறக்கி சோலாரு எல்லாம் போட்டு கொடுத்து தண்ணி வெளியே எடுத்து கொடுத்து விடுறாங்க. நான் போர் மட்டும் நம்ம போட்டு கொடுத்துடணும். ஓ சரி பரவாயில்லைங்க. வந்து எல்லாமே அவங்களோட செலவு. நம்மளுக்கு பார்த்தா எக்ஸ்ட்ரா செலவு. இந்த சொட்டு நீர் மட்டும் தான் நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா செலவு.
சரி சரிங்கக்கா. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இப்போ உங்களுக்கு போதுமான தகவல் கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. சோலாருக்கா போட்டிருக்கு. இப்போ ஸ்கீம் எல்லாம் ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. அதாவது 2026 ஸ்கீம் வந்து கரண்ட் பில்லு கட்ட வேண்டாம்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு தலைக்கட்டு 2 தலைக்கட்டுனாலும் ஃப்ரீயாக கிடைக்கும். கரண்ட் பில்லு கட்ட தேவையில்லை. நம்ம தண்ணி எடுத்து பாய்ச்சிக்கலாம். சரி, கரண்ட் இல்லையே ஆஃப் ஆயிடுச்சு ஷடவுன் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற ஒரு இது இல்லை. ஆமாம் கரெக்டு தான். நம்ம போட்டுவோம், பண்ணிக்கலாம்க்கா. இதுக்கெல்லாம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. யாருக்கிட்டையும் போய் அனுமதி வாங்கணும் அது மாதிரிலாம் தேவையில்லை இல்லைங்களாங்க. இப்போ இது போடணும்னா வேற யார்ட்டையும் விவோ ஆஃபீஸ் அது மாதிரி கையில் தோங்கணும். அது எதுவுமே தேவையில்லை. அதெல்லாம் தேவையில்லை. நாம சொந்தத்துக்கு நம்ம காட்டுக்கு நம்ம அதுதான் கேட்குறேங்க்கா. வீட்டுக்கு மானியம் இருக்கு. விவசாயத்துக்கு நம்ம காசு கட்டிக்கணுங்க. சரிங்கக்கா. ஓகேங்கக்கா. நன்றிங்கக்கா. சரிங்கக்கா.